research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதல்வர் ஸ்டாலினுக்கு பயம் ஏன் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் பாமக மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய கட்சியின் தலைவர் அன்புமணி, பாமக தொடங்கப்பட்டு 36 ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை ஆட்சிக்கு வர முடியவில்லை என்பது வருத்தமளிப்பதாகவும், தமிழக மக்கள் பாமக மீது கூடுதல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சமூக நீதி பற்றி பேச முதல்வர் ஸ்டாலினுக்கு எந்த தகுதியும் இல்லை என குறிப்பிட்ட அவர், தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதல்வருக்கு என்ன பயம் எனவும் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றும் அன்புமணி தெரிவித்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு உடனடியாக எடு. என்ன தயக்கம் முதலமைச்சர் அவர்களுக்கு? என்ன தயக்கமில்லை, என்ன பயம் முதலமைச்சர் அவர்களுக்கு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன பயம்? நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருப்பது விவசாயிகளுக்கு பயன்படாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கொள்ளுமாங்குடி கடைத்தெரு பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளர்ச்சி பரப்புரை நடைபெற்றது. இதில் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், மேட்டூர் அணையில் நீர் திறக்கப்பட்டாலும் கடைமடை வரை தண்ணீர் சென்று சேராது எனவும், 6 வாய்க்கால்களை அரைகுறையாக தூர்வாரி அதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை அதிகாரிகள் எடுத்துக் கொள்வதாகவும் குற்றம் சாட்டினர். 2021 கொடுக்கல, 22 கொடுக்கல, 23 கொடுக்கல, 24 கொடுக்கல. 25ஆம் ஆண்டு தான் இனிமேல் வரக்கூடிய பருவத்திற்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 வழங்குவோம் என்கிற அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இந்த 4 வருஷத்துல விலைவாசி எவ்வளவு ஏறி இருக்கு, உற்பத்தி செலவு எவ்வளவு அதிகமாயிருக்கு. இது எப்படி ஏற்கனவே நீங்க 2021ஆம் ஆண்டு சொன்ன இந்த 2500 என்கிற விலை எப்படி விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய ஒன்றாக இருக்க முடியும்? கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று சொல்வதற்கு இது பயன்படலாமே தவிர விவசாயிகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு இது உதவி செய்யாது. உண்மையில் முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு விவசாயிகளை ஏமாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறார். திமுக எப்போதும் ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கட்சி என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்திருக்கிறார். வீடியோ வெளியிட்டிருக்கும் அவர், துணை முதல்வர் உதயநிதியின் மகன் இன்பநிதி எந்த உழைப்புமின்றி கலைஞர் தொலைக்காட்சியின் நிர்வாக பொறுப்புக்கு வந்திருப்பதாக விமர்சித்தார். கருணாநிதியுடைய கொள்ளு பேரன், ஸ்டாலினுடைய மகன் வழி பேரன் உங்கள் மகன் இன்பநிதி கருணாநிதி டிவிக்கு எந்த உழைப்பும் இல்லாமல் பொறுப்பேற்றிருக்கிறாரே. ஆகவே திமுக உங்கள் குடும்ப கட்சியாக, திமுக உங்கள் குடும்ப கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. தமிழ்நாட்டையும் உங்கள் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர நினைக்கிறீர்கள். UIT, learn, research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore.